PKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபேமஸான மொபைல் ஆப் வந்து இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து இன்கேஷ் மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக வெறும் அரை மணி நேரத்தில் நம்மளால 400 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கிறது, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஜாப்ல நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். இது போக நம்ம வந்து வீல் வந்து ஸ்பின் பண்ணி எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கிளைம் பண்ணலாம், கேம்ஸ் வந்து விளையாடலாம், ரெஃபர் அண்ட் ஏர்ன் வழியா கமிஷன் அமௌண்ட் அப்படிங்கிற வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து சம்பாதிக்கலாம். அண்ட் நம்ம பணத்தை வித்ட்ரா பண்றது ரொம்ப ஈஸி தான். எய்தர் கிஃப்ட் கார்டாகவோ இல்லை வந்து டைரக்ட் பிரான்ச் டெபாசிட் ஆகவோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த இன்கேஷ் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம இன்கேஷ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு, இன்கேஷ் ஏர்ன் மணி ஆன்லைன் இன்கேஷ் ஆப். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 6000 6000 ரிவ்யூஸில் இருந்து இந்த ரேட்டிங் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இன்ஸ்டாலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே அந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்மளுடைய 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து கூட இருக்குது. 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போது ரீசெண்டான ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு மொபைல் ஆப்பு. இந்த ஆப்புடைய டெவலப்பர் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக கஸ்டமர் வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 474 பேர் வந்து யூஸ்ஃபுல் ஆர் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இன்னொருத்தர் வந்து மென்ஷன் பண்ணது வந்து இந்த ஆப் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஆப் எல்லாம் கிடையாது, பட் வந்து டீசெண்டான அமௌண்ட், டீசெண்டான டாலர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்குது. ஸ்பின் வழியாக உங்களுக்கு வந்து சரியாக வந்து ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனிவே நம்ம வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிவ்யூஸ் தான் வந்து இருக்குது. கீழே இன்னொருத்தர் வந்து மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷலாக இந்த அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வழியாக, அதாவது வந்து கிஃப்ட் கார்டு வழியாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்குது. அதாவது வந்து 10 rupees 25 rupees 50 rupees அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ண முடியுது அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் உள்ள கேம்ஸு, ஆப்ஸு, சர்வீசஸ் பற்றியெல்லாம் வந்து பெருமையாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 1 ஸ்டார் ரிவ்யூஸை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக பார்த்த ரிவ்யூஸ்ங்கிற வந்து பார்க்க முடியுது. அவங்க சொல்வாக்க வந்து காப்பாற்ற மாட்டேங்காங்க. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸை வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து எந்த டைமும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலும் நம்ம வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட டாமினேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆப்பை வந்து சேஃபாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. வைரஸ் எல்லாம் ஸ்கேன் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து டைரக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப் டேட்டா எல்லாம் கான்ஃபிகர் ஆகிட்டு உங்களுடைய சைன்அப் ப்ராசஸ்க்கு வந்து போகும். ஸோ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கிப் அப்படிங்கிற வந்து ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண பிறகு எனேபிள் ஆப் யூசேஜ் பெர்மிஷன் அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து அலோவ் பெர்மிஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும் பெர்மிட் யூசேஜ் அக்சஸ். அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து பாரை வந்து நீங்கள் இந்த சைட்டில் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து கிராண்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருப்போம்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா தமிழ் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த டியூட்டோரியல் அப்படிங்கிற செக்ஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி தான் தெரியணும்னு வந்து அவசியம் இல்லை. நம்ம பார்த்தாலே ஈஸியாக நமக்கு வந்து புரியும். ஸோ இந்த க்ளோஸ் பட்டன் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இந்த ஆல் ஆஃபர்ஸில் வந்து உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். இதே தான் உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்லேயே வந்து பார்க்க முடியுது.
ஸோ இதில் வந்து நிறைய ஹை பேயிங் டாஸ்க்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. அதாவது ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து இருக்கிறதுலே குறைய நம்பர் உள்ள டாஸ்க் வந்து பண்ணுங்க. அது திடீர்னு வரும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக குயிக்காகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் லெவலெல்லாம் தாண்டினா தான் உங்களால் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இதுதான். அந்த கிஃப்ட் ஐக்கானை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து டே 1ல் வந்து இருக்கும் 0.25 அப்படிங்கிற வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நாளைக்கு 0.5 கிளைம் பண்ணிக்கலாம். 1 அப்படிங்கிற வந்து டே 3 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்படி வந்து 1.25 1.5 2.5 இப்படி வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 0.25 அப்படிங்கிற வந்து கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து கிடைச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் ரிவார்ட் வந்து எந்த டைமில் வந்து கிடைக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து குறைய ரிவார்ட்ஸ் உள்ள ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக குயிக்காகவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ட்ரெண்டிங் ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து சர்வே ஆஃபர்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த டிஸ்பிளே பண்ண ஆஃபர்ஸ் தான். ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட் அப்படிங்கிற வந்து நம்ம ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்குது. நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. பட் அதில் வந்து பெருசாக நமக்கு வந்து ஏர்னிங் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து ஒரு டைம்லி ஆஃபர் மாதிரி டிவைன் டேரட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப குறைய 16.9 அப்படிங்கிற வந்து இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் தான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவலாக 5.4 அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அப்படியே உள்ளே போய் ஜஸ்ட் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நமக்கு வந்து டே 1 டே 2 டே 3க்கு வந்து சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிறகு பட் இப்போதைக்கு 5.4 இதை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டாஸ்க் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பார் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு 5.65 அப்படின்னு வந்து ஆயிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 0.25 அப்படின்னு வந்து இருந்தோம். இப்போ வந்து 5.4 வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து 5.65 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மினிமம் வித்ட்ராயல் வந்து 5 தான். ஸோ 5 அப்படிங்கிற வந்து $5 ஆர் 5 USDT. ஸோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 80 rupeesனு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 400 ரூபா பக்கத்தில் நம்ம வந்து நம்ம கேரண்டீட் ஏர்னிங் அப்படிங்கிற வந்து எடுத்துட்டோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஆப் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம், சும்மா கோத்ரூ பண்ணலாம். நாளைக்கு ஒரு வேளை அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால என்னங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 5.65 அப்படிங்கிற வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரெஃபர் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்மளுடைய ரெஃபரல் கோட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியமே இல்லை. உங்களுடைய ஓன் ரெஃபரல் கோடை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி அவங்க ஒருவேளை அதில் வந்து 3 ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அதில் இருந்து 50% ஏர்னிங்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு விஷயம் தானே. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து உங்கள் ரெஃபரல் கடியில் நிறைய வந்து வைக்கும்போது நீங்கள் நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில், ஸோ அதில் வந்து வாலெட் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் அப்படிங்கிற வந்து காமிக்கும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெடீம் நவ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு லிங்க்குக்கு வந்து போகும். ஸோ எல்லாம் வந்து வெரிஃபை ஆகிட்டு உங்களுடைய கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிற வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிஃப்ட் கார்டு வழியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். அந்த 10 rupees 25 rupees 50 rupees கிஃப்ட் வவுச்சராக நீங்கள் வந்து ஆர் கூகுள் வவுச்சரை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். இல்லை வந்து கிரிப்டோ வழியாகவும் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ கிரிப்டோ வழியாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணும்போது அதில் இருந்து நம்ம வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி போகும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால நம்மளால் கூகுள் சர்ச்சில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியல. அதாவது டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நம்மளால் வந்து பார்க்க முடியல. பட் எனிவே மொபைல் ஆப்பில் வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம சேஃபாகவே இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய டெய்லி டாஸ்க்ஸ், டெய்லி ரிவார்ட்ஸ், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் வழியா எக்ஸ்ட்ரா மணி அப்படிங்கிறத வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.